சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் பிற்படுத்தப்பட்ட நலசங்கத்தின் சார்பிலே மிக சிறப்பான முறையிலே நடைபெறுகின்ற சமூக புரட்சியாளர் தந்தை பெரியாருடைய 146வது பிறந்தநாள் விழாவினுடைய நிகழ்வினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நலசங்கத்தினுடைய தலைவர் தோழர் சதீஷ் கண்ணா அவர்களை வரவேற்புரை நிகழ்த்திய நலசங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் ஸ்ரீதர் அவர்களை இங்கே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய நமது தோழமை அமைப்பாக இருக்கக்கூடிய SC/ST நலச்சங்கத்தினுடைய பொருளாளர் தோழர் மனோகரன் அவர்களை இந்த நிறுவனத்தின மிக சிறப்பான முறையிலே தொழிற்சங்க நடவடிக்கைகளை நடத்தி கொண்டு வரக்கூடிய அந்த சங்கத்தினுடைய சிறப்பான நிர்வாகியாக இருக்கக்கூடிய அருமை தோழர் பேரரசன் அவர்களை அகில இந்திய பிற்படுத்தப்பட்ட கூட்டமைப்பினுடைய துணைத் தலைவரும் ஐரோப்பிய நலசங்கத்தினுடைய பொதுச் செயலாளருமான தோழர் ராசேவன் அவர்களை பேங்க் ஆஃப் பரோடா OBC நலசங்கத்தினுடைய மிக சிறப்பான ஒரு தோழராக இருந்து நிர்வாகியாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர் ஆரோக்கியராஜ் அவர்களை இங்கே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு நன்றி உரையாற்றக்கூடிய தோழர் கிஷோர் குமார் அவர்களே, இந்த நிகழ்வினை தொகுத்து வழங்கக்கூடிய அருமை தோழர் செல்வ முத்துக்குமாரன் அவர்களே, இந்த விழாவிலே வர முடியாத நிலையிலும் இந்த விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக வாழ்த்துறை வழங்கிய திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு KP சங்கர் அவர்களே, இந்த விழாவிலே மிக சிறப்பான முறையிலே பாராட்டப்பட்ட அருமை தோழர் ஏழுமலை அவர்களே, பணி நிறைவு பெற இருக்கக்கூடிய தோழர்கள் ராசேவன் அவர்களே, ஞானானந்தம் அவர்களே மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நலசங்கத்தினுடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நேரம் 8:30 அநேகமாக உடம்பு அருந்தக்கூடிய நேரம் இருந்தாலும் கூட அதற்கு முன்னாலே ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்ததற்காக இந்த நிர்வாகிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். CPCS நலசங்கத்தை பொறுத்தவரையில அவர்கள் என்னுடைய அகில இந்திய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கக்கூடிய மிக உறுதியான மிக சிறப்பான ஒரு நலச்சங்கம் என்று சொல்வதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த கூட்டத்தினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் அவர்கள் தொடங்கிய காலம் முதல் முழு ஒத்துழைப்பு தந்து அது ஆர்ப்பாட்டம் சரி அல்லது மாநாடு என்று சொன்னாலும் சரி திறனாக கலந்து கொண்டு நம்முடைய கூட்டமைப்புக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான சங்கம் என்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் முடிந்த வரையில எனக்கு தெரிந்து சமூக புரட்சியாளர் தந்தை பெரியாருடைய பிறந்த நாளிலே இது போன்ற ஒரு விழாவினை ஏற்பாடு செய்து தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய ஒரு சிறப்பான சங்கம் என்பதிலே எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி. அதற்கான இந்த நிர்வாகிகளுக்கு எங்களுடைய பாராட்டு. இன்றைய தினம் நான் இங்கே தந்தை பெரியாருடைய பிறந்த நாளிலே அவருடைய சிறப்புகளை எனக்கு முன்னாலே தோழர்கள் எடுத்து சொன்னார்கள்.
இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலே தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சிகள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நிலையை இன்றைக்கு பார்க்கிறோம். 2 தினங்களுக்கு முன்னாலே ஜப்பான் டோக்கியோவிலே பிறந்த நாள் விழா நம்முடைய திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு அங்கே அந்த விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இன்றைய தினம் இப்பொழுது நாம் உரையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே சிங்கப்பூரிலே ஆசிரியர் அவர்கள் அங்கே பிறந்த நாள் விழாவிலே கலந்து கொண்டு உரையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது. அமெரிக்காவிலே சிகாகோ நகரத்திலே இன்றைக்கு பெரியாருடைய பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு அங்கே பெரியார் நாள் என்கின்ற ஒரு ஓட்டம் அங்குள்ள மாநிலத்திலே நடைபெறுகின்றது. உத்தரப்பிரதேசத்திலே எட்டவாறு என்கிற ஒரு பகுதியிலே அங்கே 2 நாட்களுக்கு முன்னாலே பெரியாருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகின்றது அந்த மக்களாலே. என்று இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இன்றைக்கு தந்தை பெரியாருடைய சிந்தனைகள் என்று சென்று கொண்டே இருக்கின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் பாட்னாவிலே சென்ற பொழுது அங்கே ஒரு தோழர் என்னை சந்தித்து தந்தை பெரியார் அவர்களை பற்றி ஒரு ஹிந்தியிலே ஒரு நூல் 600 பக்கம் கொண்ட ஒரு நூல். அந்த நூலுடைய தலைப்பு இந்தியாவுடைய வாட்டர் தந்தை பெரியார். அதான் நம்முடைய அந்த ஹிந்தி நூலுடைய தலைப்பு. அதனை வெளியிட வேண்டும் என்று சொல்லி அதனை நாங்கள் வெளியிட்டோம். அவர் மிகப்பெரிய ஒரு பேராசிரியர், டெல்லி ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் அந்த பணியை செய்திருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தந்தை பெரியார் அவருடைய சிந்தனைகளை உலகெங்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அவருடைய சிந்தனைகள் அடங்கிய பல்வேறு தலைப்புகளிலே உள்ள நூல்களை 22 மொழிகளிலே மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறோம். நிலைமையை பாருங்கள். இன்றைக்கு உருவாகிறது. பீகாரிலே வெகு மக்களாலே பேசக்கூடிய போஜ்புரி மொழி, அதிலே இந்த நூல்கள் எல்லாம் மொழிபெயர்த்து அது எனக்கு தெரிந்த ஒரு தோழர் மூலமாக அந்த நூலுடைய மொழிபெயர்ப்பு சரிபார்க்கப்பட்டு திரும்ப வந்திருக்கிறது. ஒடியா மொழியிலே எனக்கு தெரிந்த பேராசிரியர் அவர்கள் அதை மொழிபெயர்ப்பு செய்து அது திருத்தப்பட்டு வந்திருக்கின்றது. பஞ்சாபி, உலக அளவிலே பிரெஞ்சு மொழி, ஸ்பானிஷ் மொழி என்று ஐயாவுடைய சிந்தனைகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் செல்லக்கூடிய நிலையை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் எதற்காக செய்ய வேண்டும்? ஒரு தலைவர் அவர் பிறந்தார், வாழ்ந்தார், மறைந்தார் என்கின்ற நிலையில அவருடைய சிந்தனையை நாம் ஏன் எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியை மட்டும் நாம் உங்கள் முன்னாலே வைக்க வேண்டும். இந்தியாவில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள். அவருடைய காலகட்டத்திலே பல்வேறு முற்போக்கு சிந்தனைகளை மக்களுக்கு சொன்னார்கள், சீர்திருத்தங்களை பற்றி பேசினார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் விட்டு ஒரு தலைவர் இன்றைக்கு மறைந்து ஏறத்தாழ 73 மறைந்தார் என்று சொன்னால் இன்றைக்கு 51 ஆண்டுகள். 51 ஆண்டுகள் கடந்து கூட இன்றைக்கு அவர் பேசக்கூடிய அவர் பேசும் பொருளாக அவர் இல்லாமல் தமிழ்நாட்டிலே எந்த ஒரு அரசியல் கட்சியும் இயங்க முடியாத நிலை. அவரை பற்றி பேசினால்தான் அந்த கட்சியை ஆட்சிக்கு வர முடியும் என்கின்ற நிலைமை இருக்கின்றது என்று சொன்னால் ஏன் இருக்க வேண்டும்? எவ்வாறு அந்த சிந்தனைகள் இந்த மக்களிடத்திலே ஒரு மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது என்ற ஒரு கேள்வியை மட்டும் நீங்கள் உங்கள் முன்னாலே வைத்தால் அதற்கான விடை என்பது பல கோணங்களிலே நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு இந்தியாவிலே பல மாநிலங்கள் இருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு ஒப்பீட்டு அளவில் அவர்களை விட ஒரு முன்னேற்றத்தை இருப்பதை நீங்கள் எல்லாம் உணர்ந்திருப்பீர்கள். அதில் ஒன்று மாற்றுக்கல்வி. இன்னும் நாம் முன்னேற வேண்டும் என்பது வேறு விஷயம். ஆனால் மற்ற மாநிலங்களை பொறுத்தவரை ஒப்பீட்டு அளவிலே நாம் ஒரு அடி முன்னேறே இருக்கிறோம். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களை ஒப்பிட்டு இருக்கிறோம்னா நாம் பல மடங்கு உயர்ந்து இருக்கிறோம். பல்வேறு தளங்களில் குறிப்பாக கல்வி என்று சொல்லும் பொழுது இந்தியாவிலேயே உயர்கல்வி முடித்து அடுத்த நிலைக்கு கல்லூரி செல்லக்கூடிய ஒரு நிலைமை.
இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் 50 விழுக்காடு என்கின்ற அந்த இலக்கினை அடைந்திருக்கிறது. இந்திய சராசரி 26 விழுக்காடு. கேரள மாநிலம் கூட பின்னாடி இருக்கு. உத்தரப்பிரதேசம், பீகார் மிக மிக பின்னாடி இருக்கிறார். தமிழ்நாடு 50 விழுக்காட்டை தாண்டி கல்லூரி செல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு மாணவர்களிடத்தில் தமிழ்நாட்டிலே இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு எப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது என்று சொன்னால் அங்கே பெரியார் இந்த தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு மனிதன் கல்வி கற்க வாய்ப்பில்லாத ஒரு சூழல் இருந்தது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே இருந்தது. தமிழ்நாட்டை மட்டும் குறிப்பாக சொல்வதற்கு காரணம் அது உங்களுக்கு எளிதாக புரியும் என்ற காரணத்தினால் ஒரு வரலாற்று குறிப்பை நீங்கள் உங்கள் முன்னாலே நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னாலே 1610 இத்தாலி நாட்டிலிருந்து ஒரு பாதிரியார் ராபர்ட் டி நொபிலி என்ற பாதிரியார் இந்தியாவுக்கு வருகின்றார், தமிழ்நாட்டுக்கு வருகின்றார். தமிழ்நாட்டிலே சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்றார், மதுரைக்கு செல்கின்றார். மதுரையிலே அந்த காலகட்டத்திலே படிக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த பள்ளி சாலைக்கு செல்கின்றார். ஏறத்தாழ 10,000 மாணவர்கள் அந்த காலகட்டத்தில் படிக்கின்றார், 400 ஆண்டுகளுக்கு முன்னால். ஆனால் அந்த 10,000 மாணவர்களும் பார்ப்பன சமூகத்தை சார்ந்த மாணவர்கள். ஒருவர் கூட அந்த பிரிவை சார்ந்தால எந்த ஒரு சமூகத்தினுடைய பிள்ளைகள் நம்ம இல்லை. இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை. 400 ஆண்டுகளுக்கு முன்னால் அதனை அவர் குறிப்பாக எழுதி இத்தாலி நாட்டுக்கு அனுப்புகிறார். இது எல்லா நாட்டிலும் விட்ட நிலைமை. ஆகவே இந்த நிலைமை மாற்றக்கூடிய ஒரு தன்மை எல்லா மாநிலங்களும் நடைபெற்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகாராஷ்டிராவிலே தந்தை பெரியாருக்கு முன்னாலே ஜோதிரா பூலே என்பவர் இதே போன்ற ஒரு சீர்திருத்த முறையினை அங்கே கையாண்டார், போராடினார். அவருடைய துணைவர் சாவித்திரிபாய் கூட பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இல்லத்திலேயே பிள்ளைகளுக்கு கல்வி கற்பதற்கான ஏற்பாட்டினை செய்தார். அவருடைய சிந்தனையில் பயப்பட்ட சாகு மகாராஜ், கோலாப்பூர் சமஸ்தானத்தினுடைய அரசராக இருந்த சாகு மகாராஜ் அவர்கள் 1902ஆம் ஆண்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு என்கின்ற ஆணையினை இந்தியாவில் முதலாக அறிமுகப்படுத்துகிறார். அதற்கு பின்னாலே மைசூர் மகாராஜா அவர் 1921 நடைமுறைப்படுத்துகிறார். இவ்வாறு சில மாநிலங்களிலே அங்கங்கே இந்த சமூக நீதி இடஒதுக்கீடு என்கின்ற முறை இருக்கின்றது. ஆனால் ஒரு இயக்கமாக, ஒரு மக்கள் இயக்கமாக ஆக்கிய பெருமை தந்தை பெரியாருக்கு மட்டும்தான். தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரசிலே 1919ஆம் ஆண்டு சேர்கின்றார். அவர் வைத்த ஒரே கோரிக்கை வகுப்பு வாரி உரிமை. அனைத்து மக்களுக்கும் இங்கே வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும், கல்வியில் வேலை வாய்ப்பில் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையினை காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானமாக கொண்டு வர வேண்டும் சொல்லுகிறார். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி என்பது முழுக்க முழுக்க ஆதிக்க சக்திகள் கையில இருந்த நிலையில அவருடைய தீர்மானம் தோற்கடிக்கப்படுகின்றது. தொடர்ந்து 5 ஆண்டுகள் போராடுகின்றார். முடிவிலே 1925 காஞ்சிபுரம் மாநாட்டிலே காங்கிரஸ் இருந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கம் என்கின்ற ஒரு இயக்கத்தை காங்கிரஸில் இருந்து போராடுகின்ற பொழுது அந்த தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சி நிறைவேற்றாமல் தோற்கடிக்கின்றது. ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை என்னவென்று சொன்னால், எந்த தீர்மானத்திற்காக காங்கிரஸ் கட்சியிலிருந்து தந்தை பெரியார் வந்தாரோ அந்த தீர்மானத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய நிலைமையிலே தந்தை பெரியார் உருவாக்கி இருக்கின்றார். அதான் அவருடைய வெற்றி. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி 50 விழுக்காடு இடஒதுக்கீடு உச்சவரம்பு நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆனால் 1925 காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஐயா வருகிற போது வகுப்பு வாரி உரிமை தீர்மானத்தை தோற்கடித்த அந்த கட்சி காலம் மாறுகின்றது. ஆனால் தந்தை பெரியார் சொன்ன அந்த சமூக நீதி கொள்கை தான் இன்றைக்கு வென்றது. இன்றைக்கு நீங்கள் மக்களிடத்தில்
அரசியல் ரீதியாக வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் சமூக நீதி வழியாகத்தான் வெற்றி பெற வேண்டும் என்பதை எந்த கட்சி எதிர்த்ததோ அந்த கட்சி இன்னைக்கு முன்னெடுத்து சென்றிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் அறிவிக்கின்றார், நீங்கள் ஆளுங்கட்சியை பார்த்து நீங்கள் எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது, காரணம் நீங்கள் சமூக நீதிக்கு எதிராக இருக்கின்றீர்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமையை என்றைக்கு அந்த கட்சி எதிர்த்ததோ அந்த கட்சியுடைய தலைவரை சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அங்கேதான் பெரியாருடைய அந்த சமூக நீதி கொள்கை எந்த அளவுக்கு இன்றைக்கு இந்திய அளவிலே இதுதான் தேவை, இந்த முறை இல்லை என்று சொன்னால் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள் அல்லது பிற்படுத்தப்பட்ட மக்கள் எந்த காலத்திலும் அதிகாரத்திலே பங்கு பெற முடியாது என்பதை அன்றைக்கே சொல்றது. அந்த பெரியார் சொல்லுகிறார், நான் சொல்வதெல்லாம் 1925 வாக்கிலே 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த நாட்டிலே ஆட்சி அதிகாரத்திலே பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களுக்கான பங்கு பெறவில்லை என்று சொன்னால் இந்த நாடு உண்மையான விடுதலை பெற்ற நாடாக கருத முடியாது. இன்னைக்கு அதான். இது ஒரு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் இன்றைக்கு கடந்திருக்கிறோம். ஆனால் ஐயா அவர்கள் 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது எல்லோரும் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே என்று பாடிய பொழுது தந்தை பெரியார் சொன்னார், இதை துக்கனால் என்று சொன்ன ஒரே தலைவர். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி இப்படி சொல்லலாம், எல்லாருக்கும் சுதந்திரம் கிடையாது. அவர் சொன்னாரு, இந்த சுதந்திரம் யாருக்கு கிடைத்தது, வெள்ளையிலிருந்து பார்ப்பனருக்கு மாற்றப்பட்ட ஒரு மேடோவர் என்று சொன்னார். ஆட்சி அதிகாரம் இவரிடத்திலிருந்து அவருக்கு சென்றிருக்கின்றது. இன்னைக்கு அதான் நிலைமை. இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் ஒன்றிய அரசுல யார் கையில இருக்கு? 86 செயலாளர்கள் இருக்கின்றார்கள் மத்திய அரசில் என்று சொன்னால் ஒருவர் கூட பிற்படுத்தப்பட்டவர் கிடையாது என்று சொன்னால் 25 கால வரலாற்றில் சுதந்திரம் யார் கையில் இருக்கின்றது? நமக்கு. ஆனால் எந்த விதமான போராட்டமும் இல்லாமல், கோரிக்கையும் இல்லாமல், ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கும்பலுக்கு 10% இடஒதுக்கீடு. யார் கேட்கலாம்? யாரும் கேட்கலாம். சரி, என்ன தரவு கிடையாது. 10% எதன் அடிப்படையில் வைத்திருக்கின்ற உச்ச நீதிமன்றத்தில் கூட நான் அரசு சொல்லவில்லை. ஆனால் பட்சத்தான். ஆனா நம்ம 27% இன்னைக்கு போராடிட்டு இருக்கோம். இன்னமும் காரணத்துல 27% என்பதே குறைவு. இந்த நாட்டினுடைய பிற்படுத்தப்பட்ட மக்கள் 60 விழுக்காடு மக்கள். தமிழ்நாட்டில் 50% இடஒதுக்கீடு இருக்கு. ஆனா ஒன்றிய அரசு, மத்திய அரசுல 27%. அது ஒழுங்கா நடக்குதானா? கிடையாது. பல துறைகள்ல இன்னைக்கு இடஒதுக்கீடு என்பது முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஐசிஏஆர் அண்மையில ஒரு அறிக்கை, நேரடி நியமனத்துல 2600 விஞ்ஞானிகள் எடுத்திருக்காங்க. அதுல ஒருத்தர் கூட பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர் விஞ்ஞானியே கிடையாது. ஆனா ஐஎஸ்ஆர் உள்ள ராக்கெட் விட்டவங்க எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த விஞ்ஞானிகள் தான் ராக்கெட் விட்டுருக்காங்க. ஆனா ஐசிஏஆர்ல நேரடி நியமனம் என்று சொல்லி அவர்களை அப்படியே எந்த விதமான சமூக நீதியும் இல்லாமல் ஒரு அரசு செய்து கொண்டு வருது. இன்றைக்கு அதற்காக போராடி நிறுத்தக்கூடிய நிலைமையை நாம் உருவாக்கக்கூடிய நிலைமைதான் இருக்கின்றது. அதனால தந்தை பெரியார் தெளிவா சொன்னார். பல பேர் வருத்தப்பட்டாங்க, என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க. இது 1947 சொல்லல, 1925 சேலம் பொதுக்கூட்டத்தில் பேசுறார் தந்தை பெரியார். பிரிட்டிஷார் ஆட்சி அன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா சொல்றாரு, இந்த நாட்டுல பிரிட்டிஷார் ஆட்சி இருக்கும் பொழுதே பார்ப்பனர் அல்லாதவருடைய பிரச்சனையை முடிச்சுக்கணும், அதை தீர்த்து வச்சிடணும். இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டுல ஜனநாயகம் இருக்காது, பார்ப்பன நாயகம். டெமோக்ரஸி, ஒன்லி பிராமணோக்ரஸி. அப்ப டெமோக்ரஸி போய் பிராமணோக்ரஸி வருதுன்னா யாருக்கான ஆட்சி? அவர்களுக்கான ஆட்சி. அதான் நீங்க நடந்துட்டு. அது ஐயா 1925 சொன்னாரு, 47 அது மேல வலியுறுத்துறாரு. அரசியல் சட்டம் வந்து ஐயா சொல்றாரு 1950 ஜனவரி 26 அரசியல் சட்டம் வருது. ஐயா 5-2 ஒரு வாரத்துல சொல்ற அதுக்கு விடுறாரு. அரசியல் சட்டம் வந்துருச்சு, ஆனா நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்திருக்கு.
இந்த அரசியல் சட்டம் வந்ததுக்கு பிறகு நமக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. நாம இதை எதிர்த்து தடுத்து நிறுத்தலன்னா நமக்கு இதுவரைக்கும் இருந்த சமூக நீதி பறிபோயிடும்னா எப்போ 5/2/1950 எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. ஒரு வாரம் ஆகல அந்த பெரியார் இப்படி சொல்றாரு ஒல்லி முடிச்சு அதே மாசத்துல ஒரு பெண்மணி வழக்கு தொடுக்கிறாங்க. நம்ம சென்னை உயர் நீதிமன்றத்தில் செண்பகம் துணைராஜன் ஒரு பெண்மணி, எனக்கு மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்கல, காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு முறை கம்யூனல் ஜீவோ, அதனால எனக்கு கிடைக்குதுன்னு சொல்லி போட்டுட்டு போறாங்க. அதுக்கு வாதாடுறதுக்கு யார் வந்தாருன்னா இந்த அரசியல் சட்டம் எழுதுனாங்க அண்ணல் அம்பேத்கர் தலைமையில ஒரு 6 பேர் கூட இருந்தாங்க. அந்த 6 பேர்ல ஒருத்தர் தான் அண்ணாடி கிருஷ்ணசாமி ஐயர். அவரு தான் வழக்குக்கு ஆஜராகிறார். அந்த பொண்ணுக்கு சொல்றாரு, அந்த நீதிமன்றத்தில் சொல்றாரு வழக்கறிஞர், இந்த அரசியல் சட்டப்படி 14 சட்டப்பிரிவு பிறகு எல்லாரும் சமம், ஆனா தமிழ்நாட்டில் ஒரு இடஒதுக்கீடு போல இருக்கு, அதனால அது ஜாதி வேலை பிடிக்குது, அது சமம், அதனால இந்த சட்டத்துக்கு எதிரானது சொல்லி இந்த உயர் நீதிமன்றத்தில் வழக்கு கொடுக்கிறாரு. வழக்கு 2 நீதிபதிகள் இந்த சட்டம் செல்லாதுன்னு தீர்ப்பு. அதே மாசம் 26ஆம் தேதி நடக்குது 1950. ஐயா மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை துவங்குறது. அன்றைக்கு அரசு காங்கிரஸ் அரசு நேர உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போறாங்க இந்த தீர்ப்பு எதிர்த்து. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றதுன்னா ஹைகோர்ட் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருச்சு. தந்தை பெரியார் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்துறாரு. மாணவர்கள், ஆசிரியர்கள், வணிகர்கள், பொதுமக்கள் எல்லாரும் ஒரு பின்னாடி நிற்கிறாங்க. அப்ப அந்த அரசியல் சட்டம் வந்த ஒரு வாரத்துல ஐயா சொன்னது அது உடனே நடைமுறைக்கு வருது. அந்த ஆபத்து வருது. ஓராண்டு காலம் ஐயா போராடி இருக்கிறார் அதுக்காக போராட்டம். அந்த போராட்டத்தின் அந்த தன்மை எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா அரசியல் சட்டம் இப்பதான் வந்திருக்கு. ஆனா ஒரே வருஷத்துல நாடாளுமன்றத்துல பிரதமர் நேரு அவர்கள் சொல்றாரு, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த போராட்டத்தின் காரணமாக நம்ம சில திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அம்பேத்கர் சட்ட அமைச்சர் அவர் அதை ஆமதிக்கிறாரு. உடனே அரசியல் சட்டத்தில் ஒரு பிரிவு திருத்தப்பட்டு 15 நாளுக்கு ஒரு பிரிவு வருது. அந்த 15 நாள் தான் நண்பர்களே கல்வியில இடஒதுக்கீடு இன்னை வரைக்கும் யாருக்காவது கிடைக்குதுன்னா அந்த திருத்தம் கொண்டு வந்ததுனாலதான். அது தந்தை பெரியாருடைய போராட்டத்தால இந்தியா முழுவதும் கிடைச்சிருக்கு. இல்லைன்னா கல்வியில இடஒதுக்கீடே இல்லை. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிஞர். உலக அளவில் அவருக்கு இணையான ஒரு அறிஞரே கிடையாது. ஆனா அவருக்கு தெரியாதா கல்வியில இடஒதுக்கீடு ஓடணும்னு? அவரையும் மீறி அங்க நடக்குது. அவரே சொல்றார் 53ல என்னை வாடகை குதிரை கூட பயன்படுத்திக் கொண்டார்கள், வாய்ப்பு கிடைத்தால் நானே இதை எரிப்பேன். அவரு என்ன சொல்றது வேற சட்டம் அந்த நிலைமையில. ஆனா அதை மீறி அவர் செய்யறாரு. 16 நாள் வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு கொண்டு வர முடியுது. பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு ஆணையம் அமைப்புல 340 பிரிவு வர முடியுது. இவையெல்லாம் இந்த சீர்கேடுகள்லாம் களைய வேண்டும் அரசியல் சட்ட பிரிவு 46 கொண்டு வர முடியுது. ஆனா அடிப்படையான கல்வியில கை வைக்க முடியல அவரால். அதை அந்த உயர் ஜாதியினர் அதுல தெளிவா இருக்காங்க. ஏன்னா மனு சாஸ்திரம் சொல்றது அதான், சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்கலாதே, அதான் சட்டம். தொடர்ந்து நம்ம பல ராஜாக்களை பத்தி பெருமையா பேசணும். பாடத்திட்டத்துல படிப்போம். ராஜராஜ சோழன் வந்தார், கோயிலை கட்டினார், அவர் வந்தார், அங்க போனார், சண்டை போட்டார், சரி எல்லாம் பண்ணார். பள்ளிக்கூடம் கட்டினாரா? எங்கேயாவது வரலாற்று குறிப்பு இருக்கா? பள்ளிக்கூடம் கிடையாது, குருகுலம் தான். யார் படிக்கலாம்? அவங்க மட்டும் படிக்கலாம். நம்ம படிச்சதா பள்ளிக்கூடமே கிடையாது. நம்ம இப்படி ஒரு சட்டம் அது மனு சாஸ்திரம் சொல்லுச்சு. அதோட அடிப்படையில் ராஜாக்கள் ஆண்டாங்க. எல்லா மன்னர்களும், அது இந்து மன்னர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மன்னர்களாக இருந்தாலும் சரி, மனு சாஸ்திரம் மட்டும்தான் இந்த நாட்டில் சட்டமாக இருக்கும். பிரிட்டிஷார் ஆட்சி வந்ததுக்கு பின்னாலே, மெக்காலே திட்டம் வந்ததுக்கு பின்னாலே தான் கல்வி என்பது ஓரளவு பரவலாக்கப்பட்டது. பிரிட்டிஷார் ஆட்சி காலத்துல தான் அவன் தான் பார்த்தான், யாரா ஒருத்தர் முழுமையா படிச்சுட்டு இருக்க. அந்த 10,000 சொன்ன பார்த்தீங்களா,
அந்த மாதிரி அவன் ஆய்வு பண்ண போய் இன்னும் ஒரு சின்ன கூட்டம் படிச்சுட்டு இருக்கு, மத்தாலும் இருக்கிறேன். அப்ப இது சீர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெட்டாள திட்டம் வருது. இப்ப பாத்தீங்கன்னா வெட்டாள திட்டம் தப்புமா சினிமாவோட வரும். வெட்டாள திட்டம் வந்ததுனாலதான் சார் நம்ம நாட்டு மோசமா போச்சு. எப்ப அவன் மோசமா இருக்குன்னு சொன்னாலே நம்ம நல்லா இருக்கணும். இங்க தமிழ்நாட்டுல கல்வி முறைய சரியில்லைன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா நம்ம நல்லா இருக்கணும்னு அர்த்தம். ஏன்னா நீங்க தமிழ்நாட்டுல இப்போ ஒரு வாரத்துக்கு இல்ல, தமிழ்நாட்டுல அரசு பள்ளிகள்ல படித்த பெண்கள் மாணவிகள் 63% உயர்கல்விக்கு போறதுக்கு தகுதியா இருக்கு. இந்தியாவில் எந்த மாநிலமும் கிடையாது. இந்த அளவுக்கு மாணவிகள் கல்வி கற்கக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. வேற எந்த மாநிலத்திலும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க எந்த மாநிலத்திலும் நீங்க இப்ப உள்ள உங்களுக்கு இந்த டெக்னாலஜி வழியா நீங்க நான் எதை சொன்னாலும் நீங்க அதை செக் பண்ணிக்கலாம். தந்தை பெரியார் சொல்லுவார் பாருங்க, எல்லா கூட்டத்தையும் சொல்லுவார், நான் சொல்றேங்கிறதுக்காக நம்பிடாதீங்க, ஒரு அறிவுக்கு எது சரியும் படுதோ அதை வச்சு நம்புன்னு சொன்ன ஒரே தலைவர் இந்தியாவில் உலக அளவுல கூட பெரியார் தான். வேற எல்லாமே யாராவது பேசுறாங்க சொல்லலாம், நான் சொல்றது கேளுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா ஐயா ஒருத்தர் தான் பேசிட்டு சொல்லுவார், நான் இது வரைக்கும் பேசுறேன், ஆனா அதுக்காக நம்பிடாத, உன்னுடைய பகுத்தறிவுக்கு நான் சொல்றது சரின்னு பட்டுச்சுன்னா அதை படி நட அப்படின்னு சொன்ன ஒரே தலைவர் அவர் தான். அதே மாதிரி இப்ப நான் சொன்னதை நீங்க எப்படி வேணாலும் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப எல்லாமே நீங்க கையிலேயே கல்வி வச்சிருக்கீங்க, செக் பண்ணிக்கலாம் நான் சொல்றது உண்மையா பொய்யா. அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு கல்வியில முக்கியத்துவம் கொடுத்தது காரணம் அந்த பெரியாருடைய அந்த முயற்சி, திராவிட இயக்கத்துடைய அந்த தொடர்ச்சியான முயற்சினாலதான் நம்ம இந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது நாம் கல்வியில முன்னேறி இருக்கிறோம். அதனாலதான் நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு உலக அளவுல பறந்துபட்டு போறதுக்கு காரணம் இந்த கல்வி தான். இன்னைக்கு மற்ற மாநிலங்கள்ல இருந்து வெளிநாட்டுக்கு போறான், அமெரிக்காவுக்கு போறான், ஆஸ்திரேலியாவுக்கு போறான், ஜெர்மனிக்கு போறான். ஆனா இந்த தமிழ்நாட்டில இருந்துதான் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த இன்னைக்கு வெளிநாடுகள்ல உயர் பதவியில் இருக்கிறான். வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. நான் அமெரிக்காவுக்கு இதற்காக ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டேன். அங்கேயும் நம்ம பிள்ளைகள்லாம் போயிருக்கு. அங்க நான் சந்திக்கிற பல தோழர்கள் பல மாநிலங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. குறிப்பா ஆந்திராவிலிருந்து அதிகமான எண்ணிக்கையில இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிறாங்க. ஆனா அமெரிக்காவில இருந்து வந்தவங்க யாரால அதிகம் பார்த்தா எல்லாம் ரெட்டி நாயுடு, எல்லாம் இந்த உயர் ஜாதி ஆதிக்க ஜாதியில தான் வந்திருக்காங்க. சாதாரண ஒரு கிராமத்துல இருந்து போனவங்க யாரும் கிடையாது. ஆனா இன்னைக்கு அமெரிக்காவோட தமிழ்நாட்டுல இருந்து போன பார்த்தா கிராமத்துல இருந்து போன பற்றி அது அமெரிக்கால சாப்ட்வேர் கம்பெனியில் மிகப்பெரிய ஒரு நிலையில இருக்கிறாங்க. அங்கே உள்ள கல்வி முறைதான் காரணம். அதற்கு அடிப்படையா ஐயாவுடைய அந்த முயற்சி தான். தொடர்ச்சியா அவர் செய்த அந்த சமூக சீர்திருத்தம், இந்த சுயமரியாதை இயக்கம்னு அந்த இயக்கத்தை ஆரம்பிச்சாரு பாருங்க. அது கல்வியில அந்த ஒரு சிந்தனையை மக்கள்கிட்ட, குறிப்பா பெண்கள் தான். அவர் கவலைப்பட்டதை பெண்களை பற்றி தான். என்ன பட்டத்துறையில பாதி பேர் பெண்கள், ஆனா அந்த பெண்களுக்கான வாய்ப்பே இல்லை, கல்வியே இல்லை அப்படின்னு சொல்லி 1929 கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் வச்சுக்கலாம். ஒரு செங்கல்பட்டு தான், அங்கதான் முதல் சுயமரியாதை அந்த மாநிலத்தில் தீர்மானம் போடுறாரு. பள்ளிக்கூடத்துல, அதுவும் தொடக்கப்பள்ளியில ஆசிரியரா 100% பெண்கள் தான் இருக்கணும். இன்னும் பெண்களே படிக்கிற காலத்துக்கு அந்த காலத்துக்கு அவர் தயாராகிற நிலைமை பல குடும்பங்கள்ல இல்லை. ஆனா ஐயா தீர்மானம் கொண்டு வர்றாரு, தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பெண்கள் தான் இருக்க வேண்டும். ஒரு வீட்டுல 2 பிள்ளைங்க இருக்குன்னா அந்த ஒரு பிள்ளை பெண்ணாக அந்த பெண்ணுக்கு தான் முதல்ல உரிமை கொடுக்கணும். அவர் சொல்றாரு, ஒரு வீட்டுல ஒரு பெண் படிச்சா அந்த குடும்பமே படிச்ச மாதிரி. ஏன்னா அந்த பெண் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நிலைமையில கல்வியில நல்ல சிறந்த முறையில் வளர்ப்பாங்க அப்படின்னு சொன்ன ஒரே தலைவர் அவர் தான். வேற யாரும் அந்த அளவு உலக அளவில் இன்னைக்கு பல சிந்தனையாளர்கள் பெண்ணியம் பத்தி பேசுறாங்க, பெண்களுடைய முன்னேற்றத்தை பத்தி படங்கள் பேசியிருக்காங்க. ஆனா ஐயா அளவுக்கு பேசுறது உலக அளவில் யாருமே கிடையாது. அவர் சொல்றாரு, டாக்டர் சந்திரசேகரன் ஒரு மருத்துவர், அது மத்திய அரசுல சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். ஐயாவும் பேட்டி காட்டார். பேட்டி காட்டும் போது ஐயா சொல்றாரு, இடஒதுக்கீடு பெண்களுக்கு 50% கொடுக்கணும்பா அப்படிங்கிறாரு. நான் சொல்றது 1950 வாங்கல, ஒரு 55 வருஷத்துக்கு ஒண்ணு சந்திரசேகர் சொல்றாரு, இப்படி கொடுத்தா அப்படிங்க ஆம்பளைங்க கோச்சிக்க மாட்டாங்களா? ஏன்னா ஆம்பளைங்க தான் நிறைய படிக்கிறாங்க, பெண்கள் படிக்கல.
ஆனா வாய்ப்பு வந்து பெண்கள் கொடுக்கணும்னு சொல்றீங்களா? ஆமா எல்லாம் கோச்சிக்க மாட்டேங்க. எப்படிங்க கோச்சிக்குவாங்க? ஐயா சொன்னாரு. அந்த மாதிரி 50% கொடுக்கும்போது அவங்க வந்து அவங்க வீட்டு துணைவியார நினைச்ச கூடாது. அவங்க வீட்டு தங்கச்சியும் தான் பொண்ணையும் நினைச்சாக்கா ஒதுக்குவாங்க. ஐயா சொல்றாரு. என்ன சொல்றது? இந்த மாதிரி சிந்தனை யாரும் வராதுங்க. உன்னுடைய பெண்ணை, உன்னுடைய குழந்தை நினை, உன் தங்கச்சி நினை. அப்ப கொடுக்கணும்னு சொல்லுவீல்ல, உன் ஒய்ஃபை நினைச்சாதான் பிரச்சனை. அவங்களுக்கு கொடுக்க கூடாது நினைப்பேன். ஏன்னா உன்னுடைய அந்த ஆணாதிக்கம் என்ன வரும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. ஒவ்வொருலையும் பாத்தீங்கன்னா பெண்களுடைய முன்னேற்றத்துல அவர் சொன்னாரு, எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. பெண்கள் எப்படி உடை உணர்த்தணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி வீரமா இருக்கணும், ஆண்களுக்கு நிகரா இருக்கணும்னா எல்லாத்துலயும் இருக்கணும்ன்றாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? அவர் சொல்ற போலீஸ்ல இருக்கணும்னு சொல்றது இல்ல, ராணுவத்துல இருக்கணும்னு சொல்லி 1929 தீர்மானம் போட்டாங்க. இன்னைக்கு நிலைமை என்ன? பெண்கள் போலீஸா இருக்காங்க, காவல்துறையில இருக்கிறாங்க, எல்லா துறையில இருக்கிறாங்க, இன்னைக்கு பைலட்டா இருக்கிறாங்க, எல்லா துறையும் சிறந்து வளர்றாங்க. இன்னைக்கு அந்த விண்வெளி ஆராய்ச்சியில போன பெண் தமிழ் இந்தியா சேர்ந்த பெண் தானே பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பெண் உரிமைக்காக தொடர்ந்து போராடிய காரணம் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய நிலைமையை ஐயா தான் உருவாக்குறாரு. அந்த வகையில ஐயா பத்தி நம்ம பேசணும்னா நிறைய சொல்லிட்டாங்க. ஐயா நம்ம ஸ்ரீதர் சொன்னாங்க, ஐயா அவர்களுக்கு அந்த பெரியார் பட்டம் 1938 தான் பெண்கள் மாநாடு நடக்குது. இதே சென்னையில தான். மீனாபாட் சிவராஜ் அவங்க, நீலாம்பிகை, ராமமந்திரம் அந்த பெண்கள்லாம் மாநாடு போட்டு சொல்றாங்க, இந்தியாவில் வேற எந்த தலைவரும் சிந்திக்காத அளவுக்கு பெண்களுக்காக சிந்தித்து செயலாற்றி வரக்கூடிய ஈவே ராமசாமியை இனி நாம் பெரியாரும் அழைப்போம் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு உலக அளவுல பெரியாருனாக்கா நம்ம ஈவத்தில் பிறந்த ராமசாமி உலக அளவு. அசோகா த கிரேட், அலெக்சாண்டர் த கிரேட் சொல்லலாம். ஆனா பெரியார் சொன்னீங்க ஒருத்தர் தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நீங்க உலக அளவில் அவருடைய பெயர் நினைச்சு நிற்பதற்கு அந்த பெண்கள் காட்டின அந்த நன்றி, அது பெரியார் அந்த தலைப்பே இன்னைக்கு அந்த பட்டமே அவருக்கு பெயரா போயிடுச்சு. அந்த அளவுக்கு பெண்களோட நன்றி தெரிவிச்சாங்க. அதே போல வைக்கம் போராட்டங்கிறது 1924, கிட்டத்தட்ட 100 வருஷம். அங்க கேரளாவில் அதற்காக வைக்கத்துல ஒரு பெரிய நினைவு சின்னம் வச்சிருக்காங்க. அதை சீரமைச்சு புதுப்பிச்சிருக்காங்க 100 ஆண்டு இருக்கும். அது மட்டுமல்ல, ஐயா அவர்கள் போராடி அந்த ஊர்ல ஒரு பெரிய நினைவு சின்னம் கேரளா அரசு தமிழ்நாடு அரசோட இணைந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய நிறைவுலாம் அனைவா நவம்பர் டிசம்பர்ல வரும். அந்த நூற்றாண்டு வைக்கத்தில் ஐயா அவர்கள் தான் அந்த போராட்டத்துல 2 முறை கைதானவர் அவர் தான். தெருவுல நடக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அந்த ஈழவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க. தமிழ்நாட்டுல இருந்து ஐயா போறாரு. அங்க உள்ள தலைவர்கள் கைதானவங்க ஐயாவை தான் கூப்பிடுறாங்க. நீங்க வந்து பையன் கிளம்பிட்டாரு. போனோடனே அந்த அந்த ராஜா, திருவாங்கூர் ராஜா, அது திருவாங்கூர் சமஸ்தானம், அந்த ராஜா எப்போ ஈரோடு வந்தாலும் ஐயா வீட்டுல தான் தங்குவாங்க. ஏன்னா ஈரோடு வந்து மிகப்பெரிய ஜங்ஷன். நீங்க வடக்க எங்க போனாலும் சரி, ஈரோட்ல வந்து ட்ரெயின் நிற்கும், ஒரு 3-4 மணி நேரம் அது ஹால்ட் இங்கெல்லாம் மாற்றுறது. அப்ப அந்த ரெஸ்ட் எடுக்கிறது வந்து பெரியார் வீட்டுல தான் தங்குவாங்க. அந்த ராஜா தங்குறதுனால அவங்க என்ன நினைச்சாங்க, ஏதோ ஊருக்கு வந்திருக்காரு, ரிசப்ஷன் மாதிரி கொடுத்தாங்க. அப்படின்னு நான் போராட வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. போராட்டம் பார்த்தா ரொம்ப வேகமா போகுது. கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டா முதல் நாள் ஒரு 15 நாள் வச்சு ரிலீஸ் பண்ணாங்க. வெளில வந்து மறுபடியும் வேகமா போராடினால ரெகுலர் இம்ப்ரூவ்மெண்ட் 1 மாசம் வச்சாங்க. இல்லை கை கால் கட்டி சங்கிலி போட்டு கைதி உடையெல்லாம் கொடுத்து. ஆனா அவர் அதெல்லாம் ஃபாலோ பண்ணல. அதுக்கெல்லாம் முன்னுதான் அவர் இருந்தார். எங்கேயுமே அவர் வந்து வருத்தப்பட்டதே கிடையாது. இந்த போராட்டத்துக்கு ரொம்ப சந்தோஷமா பண்ணார். கடைசியில அந்த அம்மையார் அந்த கூட்ட அரசியை அந்த வைக்கத்தில் நடக்கிறதுக்கான உரிமையை கொடுக்கும்போது காங்கிரஸ் செஞ்சு காந்தி எல்லாம் கொண்டாந்து அதுல உள்ள இறக்கி விட்டாங்க. அவருக்கு பேர் வந்துடும் பெரியார். ஆனா அந்த போராட்டத்தை நடத்தியவங்க யாரை விட்டாங்கன்னா அந்த நன்றி விழாவுக்கு பெரியார் தான் விட்டாங்க. தெரிவிக்காததுதான் வைக்கம் வீரர் பெரியார். அதான் நினைச்சது. அதே மாதிரி இன்னொரு நிறைய விஷயங்கள், நம்ம நிறைய விஷயங்கள் மணி 9 ஆயிடுச்சு. இன்னொரு 2 செய்தி சொல்லி மட்டும் நான் முடிச்சிருந்தேன். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னைக்கு அது புதிய அதிசயமா இருக்கும். பழைய தோழர்கள் பார்த்தீங்கன்னா தோல்ல துண்டு ஒன்று போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்ப ஆசிரியர் வீரமணி தான் தோல்ல துண்டு போடுறாங்க. அதெல்லாம் அவரை ஏற்றி கொண்டவங்கலாம் மாற்றங்களாம் இல்லை. அந்த தொட்டு போடுற பழக்கம் இப்போ இல்லை. என்ன நம்ம தாய் விஷயத்துக்கு பார்த்துட்டோம், அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம்.
இது துண்டு போடுறது கூட ஒரு போராட்டம் தமிழ்நாட்டில். எல்லாம் நம்ம அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம துண்டு காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், நம்ம தோல்ல போட்டுக்கிறதுக்கு அவன் விட மாட்டேன். அதெல்லாம் நமக்கு உரிமை கிடையாது. கானாடு காத்தாங்க காரைக்குடி பக்கத்துல ஒரு ஊர், செட்டியாருக்கு திருமணம். சிவக்கோடுக்கு அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நாதஸ்வர வித்வானம். அவர் வாசிச்சு அந்த கல்யாணத்துக்கு ஊர்வலம் வரும், மாப்பிள்ளை ஊர்வலம், அவர் வாசிட்டு வருவாங்க. வாசிட்டு வரும்போது உங்களுக்கு நாதஸ்வரம் ஒவ்வொருலாம் தெரியும், நிறைய எச்சி விழுந்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக துண்டு எடுத்து குறைச்சிக்கிட்டு வரணும். அதுக்காக ஒரு தோல்ல போட்டாருன்னா அந்த செட்டியார் குடும்பத்துல இருந்து வந்து நீ எல்லாம் துண்டு வந்து தோல்ல போடக்கூடாது, ஒரு உரிமை கிடையாது, இடுப்புல தானே கட்டணும். அவங்க சொல்றாரு, இல்லைங்க இந்த மாதிரி தொடச்சிக்கிறதுக்காக போட்டுட்டா வேற ஒன்றும் இல்லையா, அதெல்லாம் முடியாது. அப்ப அந்த ஊர்ல தான் ஐயா வந்து தங்கி ஒரு சின்ன அவங்களுடைய நிர்வாகிகள் கொடுத்தோம். பட்டுக்கோட்டை நாராயணசாமின்னு ஐயாவுடைய அந்த அவரு வந்து இந்த இசை ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னேன், அவர் வந்து விட்டாங்க கேட்கலாமே, பார்த்தா இந்த பிரச்சனை வந்தாலும் ஐயா சொன்னாங்க, அப்படி அதை வந்து இது விட்டாத நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் அவர் அழைச்சிட்டு வந்து இவர் போய் நம்ம சிவகுலத்துக்கு துண்டை அவர் போட்டவர் எடுக்க போனப்ப துண்டை எடுக்காதையா சொல்லிட்டு ஐயா அழைச்சிட்டு வந்தாரு. உடனே பார்த்தா ஊரோடு நிற்கிது. அப்படியே இங்க வந்தோன்னா அவங்க பெண்ணே கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டாங்க ஐயா பார்த்து. உடனே ஐயா சொன்னாரு, ஏன் துண்டு அவன் துண்டு அவன் தோசை போடுறான், அதுலேயே அவன் பிரச்சனை வந்து ஐயா சொன்னாரு, இது வந்து அவன் போட்டா தான் அவன் தோல்ல போட்டு அனுப்பிச்சுன்னா அவர் வருவார், இல்லைன்னா கிடையாது. அப்படியே போயிட்டு அவனுக்கு பெரிய அவமானம் போச்சு. இல்லைங்க போட்ட சொல்றேன். அப்புறம் தான் ஐயா சொன்னாரு, இனி எல்லா கூட்டங்களும் சரி நம்ம மக்கள் தலைவர்கள் எல்லாம் தோல்ல துண்டை போட்டுதான் நிற்கணும். அப்படி துண்டு போடுறதுக்கு ஒரு பெரிய போராட்டம். ஒவ்வொன்றும் இன்றைக்கு அன்னபூர்ணா அதிபர் என்ன ஆனாலும் உங்களுக்கு தெரியும். முரளி கபேருக்கு இங்கிருந்து திருவள்ளுவர் நிற்கிறார். முரளி பிராமணன் கபேர். அந்த பிராமணன் அந்த வார்த்தையை எடுத்தான்னு சொல்றதுக்கு ஒரு வருஷம் போராட்டம். இங்க சென்னையில் ஐயா ஒன்றும் பண்ணல, தினமும் 5 பேர் போய் நிற்பாங்க ஹோட்டல் வாசல்ல. அந்த போட ஐயன்னு சொல்லி ஒரு 10 எழுதி நிற்பாங்க. உடனே போலீஸ் வந்து கைது பண்ணணும். இவர் கைது பண்ணி அடுத்த 5 பேர் வந்து நிற்பாங்க. இப்படி ஒரு வருஷம் அந்த ஹோட்டலுக்கு போறவங்க ஐயா இப்படி அவமானப்படுத்துறானே, அவன் தானே சாப்பிடணும்னு சொல்றான், நம்ம உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்றானே, இந்த ஹோட்டலுக்கு நீங்க எல்லாம் போறீங்கன்னு சொல்லி அவளாவது சொல்லுவாங்க. யாரையும் தடுக்க கூட மாட்டாங்க. அவனுக்கு அவமானமாகி அப்புறம் வந்து ஒரு வருஷம் கழிச்சு ஐயாட்ட மன்னிப்பு விட்டுட்டு அந்த போர்டு எடுத்தான். இப்படி அந்த ஒரு எழுத்து நினைச்சிருந்தாருன்னா ஐயா ஒரே நல்ல போடத்துக்கு கடை செய்வார். ஆனா அவர் அப்படி போகல, அவன் திருந்தணும். ஐயாவோட போராட்டம் எல்லாமே தன்னை வருத்தி கொண்டு அந்த செயலை செய்யறது. அது ஒரு வித்தியாசமான போராட்டம். மற்ற இடத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா போராட்டம் போல. இப்ப யாராவது சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 பேர் போனாலும் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய கலவரமா பண்ணி அதை ஒரு போராட்டத்தை அழைச்சிருக்கோம். அது அவர் தீர்வா பார்க்கல. அந்த போராட்டம் நம்ம சட்ட எதிர்ப்பு போராட்டம் பண்ண ஐயா 1957 அரசியல் சட்டத்துல ஒரு பிரிவு இருக்கிறார். அப்ப அறிஞர் சொல்றார் தோழர்களுக்கு, நீங்க போராட்டத்துல எப்படி நடத்துக்கணும் அப்படின்னு ஒரு குறிப்பு. போலீஸ் அடிப்பாங்க, அடிச்சாங்க அவன் நீங்க குமிச்சுக்கணும். அவன் அடிக்கும் போது அவன் முகத்தை பார்க்காத, ஏன்னா அடிக்கிறவங்க நம்ம ஆளாதான் இருப்பான், அதனால ஒரு கோபம் வந்துடும் அவனை பார்த்து, அதனால நீ குமிஞ்சு அடி வாங்கிக்க. இப்படி சொன்ன தலைவர் எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? அந்த அந்த போராட்டத்துல மட்டும் 3000 பேர் கைது பண்ணோம். உள்ளே 18 பேர் செத்து போனாங்க. ஒரு ஆள் கூட பெயில் ஆகணும். 6 மாசத்துல இருந்து 3 வருஷம் கடுங்காவல் தண்டனை. எதுக்கு? சட்ட எதிர்ப்பு போராட்டம். அதுல ஒரு பேப்பர் எழுதி கொடுத்தோம், அதுக்கு 3 வருஷம் ஜெயில். நிறைய பேர் செத்தே போயிட்டாங்க. அதுல ஒரு பையன் ஜெயில இருக்கான், 14 வயசு பையன். அந்த கவர்னர் வந்த விசிட் வரும்போது பையனை பார்த்துட்டீங்கன்னா சின்ன பையன் இருக்க எதுக்கு வந்தாங்க, பெரியவர் சொன்னாங்க இந்த சட்டத்தை எடுத்தா அந்த பேப்பர் எடுத்துக்கலாம். நான் பார்த்தேன், தம்பி நீ சின்ன வயசு படிக்கிற வயசு நீ ஏன் வந்த? இல்ல ஐயா சொன்னாரு வந்துட்டேன். சரிப்பா நான் வந்து சொல்லி வேற ஏதோ காரணம் சொல்லி ரிலீஸ் பண்ண சொல்றேன், நீ போறியாங்க. நான் போவேன், ஆனா திருப்பி ஐயா கொடுத்து சொன்னா மறுபடியும் கொடுத்துட்டு உள்ள வருவாங்க. புரியுறாங்க. இன்னொரு பையன் கோர்ட்ல போய் நிற்கிறான். ஜட்ஜி கேட்கிறாரு, நீ என்ன பண்ண கொடுத்துனியா? ஆமா. எதுக்காக கொடுத்துட்ட? நேரு மாமா அரசியல் சட்டத்துல ஜாதி இருக்குன்னு சொல்றாரு, அதனால எங்க பெரியார் ஐயா வந்து கொடுத்த சொன்னா நான் கொடுத்துறேன். அப்போ நான் விடுதலை பண்ணாக்க மன்னிப்பு கேட்டு போயிட்டு நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன். இப்ப நீங்க விடுதலை பண்ணா
நான் ஐயா சொன்னா கொடுத்துவேன். இன்னொருத்தர் பக்கத்துல சோழபுரம் ஒரு ஊர் போராட்டம், அந்த மாதிரி எரிச்சு போராட்டம் பண்ணும்போது ஒரு 200 பேர் போலீஸ் என்ன பண்ணாங்க, அவ்வளவு பேருக்கு இடம் உள்ள ஒரு 100 பேரை கைது பண்ணி 100 பேரை விட்டாங்க. அடுத்த முதல் 100 பேர் வந்து நிக்கிறாங்க. என்ன போலீஸ்கிட்ட, நேற்றுக்கு நீ கைது பண்ணப்ப 200 பேர் நாங்க நிற்போம், நீ 100 பேரை தானே கைது பண்ணா, நாங்க 100 பேர் நின்று கைது பண்ணா எப்ப கைது பண்ண போறேங்கிறான். ஐயா நடத்துற போராட்டத்தோட தன்மை சொல்லணும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா ஐயா நடத்துற போராட்டத்துடைய தன்மையே வேற. எங்கேயுமே வன்முறை கிடையாது, எங்கேயுமே தாங்கள் தியாகம் செய்து தான் போராட்டம் நடத்திருக்காங்க. அதனால இன்னைக்கும் அவர் பேர் நிற்குது. அந்த மாற்றங்கள் இன்னைக்கும் இந்தியாவோட பேசப்படுகின்றது. அதனால இன்னைக்கு தேஜஸ்வி யாதவ் இன்னைக்கு ட்விட்டர்ல போற ஐயா பத்தி, பெரியாரை பத்தி இன்னைக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ராகுல் காந்தி எல்லாம் வாழ்த்து தெரிவிக்கிறாங்கன்னா அதை விட்டா கண்டென்ட்டை பாருங்க. வாழ்த்து தெரிவிக்கிறது வேற, அந்த கண்டென்ட் எதை சொல்லி நம்ம வாழ்த்து தெரிவிக்கிறாங்கன்னா இந்த போராட்டம், இந்த சீர்திருத்தம் எந்த அளவுக்கு இன்னைக்கு இந்தியா முழுக்க தேவை, எப்படி மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறதுக்கு சமூக நீதி தான் காரணம். அதற்கு அடிப்படையான ஒரு தளத்தை அமைச்சது தந்தை பெரியார். ஆகவே தந்தை பெரியாருடைய சிந்தனையை நம்ம உள்வாங்கி செயல்பட்டாதான் நமக்கு மக்களிடத்துல இது நீடித்து நிலைக்க முடியும். ஒரு சமூகம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ஒரு சுமூகமா மகிழ்ச்சியா இருக்கணும்னா ஐயாவோட சிந்தனை தான் வரும். ஐயா சொன்ன சிம்பிள் தான், மானமும் அறிவும் அன்பும் கலக்கணும். அது அந்த 2 வார்த்தை தான். திருக்குறளாவது 2 வழி இருக்கு, இது 4 வார்த்தை முடிச்சுட்டார். மானமும் அறிவு. மானம்னா சுயமரியாதை, அறிவுனா கல்வி. இந்த 2 மனுஷனுக்கு தான் அந்த மனிதன் அழகான மனிதன். அளவுக்கு ஒரு விளக்கணம் கொடுத்தது ஐயா தான். அந்த அளவுக்கு அவருடைய சிந்தனைகள் இன்னைக்கு உலகம் முழுவதும் தேவைப்படுது. குறிப்பா வட மாநிலங்கள்ல இன்னைக்கு ஐயாவுடைய கருத்து பழகிட்டு இருக்கு. பல மொழிகள்ல பல அறிஞர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாதாரண மக்கள் கூட இன்னைக்கு ஐயாவை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய நிலைமை உருவாக்கி இருக்கு. ஆகவே நம்முடைய அமைப்பின் சார்பாக நம்முடைய இல்லங்களில, நம்முடைய உள்ளங்களில ஐயாவுடைய சிந்தனைகள் எடுத்து செல்ல வேண்டும். ஐயா வந்து கடவுள் மறுப்பு, பார்ப்பன இருக்குங்கிறத மட்டும் சுருக்கி நம்ம பார்க்காம அவருடைய சிந்தனை எல்லாம் சமூக நீதி, மனிதநேயம், மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக இருக்கணும். அதற்கு தடையா இருந்தாலும் அது தட்டி ஒதுக்கியெல்லாம் வைக்கக்கூடாது. உடச்சிட்டு போயிட்டே இருக்கணும். புல்டோசர் தான், புல்டோசர் அரசியல் அவர் தான் உருவாக்குறது. ஆனா அந்த புல்டோசர் வன்முறை இல்லாத ஒரு புல்டோசர். எப்படின்னா எனக்கு இந்த நான் முன்னேறுவதற்கு எதுவும் தடையா இருக்கு. அது மதம்னா மதத்தை தள்ளிடு, கடவுள் கடவுள் தள்ளு, அவ்வளவுதான் பிரச்சனை. கடவுள் மேல ஸ்ட்ரெயிட்டா கிடையாது. எனக்கு நான் முன்னேறணும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அந்த சிந்தனை அழியணும், பெண்களுக்கு உரிமை கிடைக்கணும், ஜாதி மதமற்ற ஒரு சமூகம் அமையணும். இதுக்கு எது தடையா இருக்குன்னா ஒருவன் சொல்றான் சாஸ்திரம் இருக்குன்றான், சாஸ்திரத்தை கரெக்ட் பண்றாரு, மதம் தான் பாதுகாக்கிறான், அப்ப மதத்தை நோக்குது. இதெல்லாம் அவரு கடவுள் அப்ப அவரையும் நோக்குது, அவ்வளவுதான். நேரடியா ஒன்றும் பெரிய நம்ம இங்க சார் மாதிரி கடவுள் உண்டா இது அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் போகல. அவரு ஸ்ட்ரெயிட்டா இங்கதான் வராது. எதுக்கு தடையா இருக்கும்போது ஆகவே இன்னைக்கு நம்ம நம்முடைய சிந்தனைகளை கூட அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டா நம்ம பக்தி கூட அவர் ஐயா சொல்றாரு, பக்தி என்பது தனி சொத்து, அதனுடைய பிரைவேட் அஃபேர். ஆனா ஒழுக்கம் தான் பொது சொத்து. பக்தி இல்லாட்டா ஒழுங்கு நஷ்டமா போயிடாது. மொத்த பக்தி இருக்கா இல்ல அவன் என்ன நஷ்டம், என் பக்கத்து வீட்டுக்கார இப்ப நான் கும்பிடல, எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுக்கார கும்பிடுறாரு, அதனால அவருக்கு என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனை. ஆனா ஒழுக்கம் இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்கார நிம்மதியாக இருக்க முடியாது. ஆகவே எது முக்கியம்ங்கிறது ஐயா சொல்றாரு, பக்தி முக்கியமா இது முக்கியமா? அப்போ ஒழுக்கம் தான் முக்கியம். ஒழுக்கங்கிறது அவருக்கு சிம்பிளான ஒரு ரொம்ப எளிமையான ஒரு விளக்கம். நம்ம ஒழுக்கம்னா திருக்குறள் சொல்லுவாங்க, ஒழுக்கம் ஐயா எளிமையா சொல்றாரு. உன்னை பிறர் எப்படி மதிக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதே போல நம்ம மற்றவரை நடத்தணும். உனக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படியே அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடு, அதே அளவு கொடு, அவ்வளவுதான். இதுதான் ஒழுக்கம். அந்த அளவுக்கு அவருடைய சிந்தனைகள் யதார்த்தமானவை, மக்களுக்கு பயன்படக்கூடியவை, நம்மை முற்போக்கு சிந்தனைகளே கொண்டு செல்லக்கூடியவை. ஆகவே அந்த சிந்தனைகளை உள்வாங்கி இந்த நாளிலே இந்த கருத்துக்களை உருவாக்கி நாம் செயல்பட வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். அதற்கு நம்முடைய நலச்சங்கம் ஒவ்வொரு ஆண்டும் இதுபோல் தொடர்ந்து இந்த பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி.